என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணத்தோட பகுதி 10 தாரகாசுரன் வதம் அப்படின்ற பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முருகப்பெருமான் தன்னோட படையோட போருக்கு புறப்படுற வரைக்கும் நம்ம முந்தைய கதையில பார்த்தோம். இப்ப போருக்கு புறப்பட்டு வராரு. அங்க மாயாபுரிக்கு பக்கத்துல உள்ள இடத்துல தன்னோட படைகளோட அங்க முருகப்பெருமான் இளைப்பாடுறாரு. அங்க அந்த மாயாபுரிக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு. அதுதான் கிரௌஞ்ச மலை. முருகப்பெருமான் தன் படைகளோட ஆலோசனை நடத்தலாம் அப்படின்ற சமயத்துல முருகப்பெருமானை பாக்குறதுக்காக நாரத மகரிஷி வராரு. நாரத மகரிஷி முருகப்பெருமானை வணங்கி, இந்த கிரௌஞ்ச மலை இது தாரகாசுரனோட நண்பன் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் மலையா மாறுச்சுன்னா, அகத்தியரோட சாபத்தால தான் இந்த மலை வடிவா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலே கிரௌஞ்சம் அப்படின்றது ஒரு பறவை. அது ஒரு அசுர பறவை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முன்னைய காலகட்டத்திலேயே கிரௌஞ்சன் அப்படின்ற ஒரு கொடியவன் இருந்திருக்கான். அவன் பல மாயங்கள் புரியக்கூடியவன். ஒரு சமயம் அகத்திய மாமுனிவர் இந்த வழியா வரும்போது மலை வடிவை எடுத்து அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். அப்படி அவன் தொல்லை அதனால கோபம் கொண்ட அகத்திய முனிவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, மலையாக கடவுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதனால தான் இங்க அவன் மலையா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த மலைக்கான வரலாற முருகப்பெருமானுக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தாரகாசுரனோட பலத்தையும் சொல்றாரு. தாரகாசுரன் மும்மூர்த்திகளான விஷ்ணு கிட்ட சண்டை போட்டு அவரோட சக்கரத்தையே தன்னோட மார்புல பதக்கமா ஏந்திருக்கான். அவனோட பலத்தை நீ குறைச்சு எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுக்கு ஆலோசனை சொல்றாரு நாரதர். அங்க தன்னோட படை தளபதிகளோட குழுக்கள் அமைச்சுக்கிட்டு இருக்க முருகப்பெருமான் தன்னோட முதல் படை தளபதியான வீரபாகுவை அழைக்கிறாரு. அழைச்சி அவர்கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நான் யாரையும் அழிக்கணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனாலும் என்னோட பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கறவங்கள கண்டிப்பா நான் அழிச்சே தீரணும். அதனாலதான் இந்த போருக்கே புறப்படுறோம். நம்ம எதிரியை எப்பயுமே ரொம்ப குறைவா எடை போடக்கூடாது. அப்படி நம்ம குறைவா எடை போட்டோம் அப்படின்னா ஒரு காலத்திலயுமே அவனோட எதிரிய நம்ம வெல்ல முடியாது. அது நம்ம பண்ற முதல் தப்பு. அதனால நீ முதல்ல என்ன பண்ற அப்படின்னா, துணை படை தலைவராக தம்பியான வீரகேசரியை நியமித்துட்டு உன்னோட படைகளோட 54 பேரை அழைச்சுக்கிட்டு தாரகாசுரன் கூட போர் புரி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் வீரபாகு கிட்ட சொல்றாரு. தாரகாசுரன் கூட சண்டைக்கு போய் அவனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி வீரபாகுக்கு அனுப்பி வைக்கிறாரு முருகப்பெருமான். இங்க இந்த நேரத்துல அசுரர்கள் வாழக்கூடிய மகேந்திரபுரி பட்டணத்துல அபசகுணங்களா தோன்றுது. கழுதையெல்லாம் கத்த ஆரம்பிக்குது. வானத்துல ரத்த மழை பெய்யுது. இதெல்லாம் எதற்கான அறிகுறி அப்படின்னா, அங்க ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வுகள் நடக்க போதுன்னு சொல்லி அந்த மக்களுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்வுகள் நிகழ்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த அசுர பெண்கள் கண்ணாடியில அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது பயந்து அலறாங்க. ஏன்னா அவங்க கணவனோட தலை துண்டிக்கப்பட்டு வெறும் உடல் மட்டும் அந்த கண்ணாடியில் தெரிகிற காட்சியை அவங்க பாக்குறாங்க. இப்படி சில அபசகுணமான சகுனத்தினால அந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அழிவை மகேந்திரபுரிக்கும் அந்த நாட்டு அரசனான சூரபத்மனும் உணர ஆரம்பிக்கிறான். இங்க வீரபாகு தாரகாசுரனை வதம் செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட புறப்படுறாரு. தாரகாசுரனோட கோட்டைக்குள்ள இருக்கிற நுழைவாயில தகர்க்க ஆரம்பிக்கிறாரு. வீரபாகு தன்னோட படைகளோட அவனோட கோட்டைக்குள்ள நுழையிற செய்திய தாரகாசுரனுக்கு தகவல் புறப்படுது. அந்த தாரகாசுரன் உடனேவே தன்னோட சேனைகளை தயார் பண்ணி போருக்கு தயாராயிட்டான். ஏன்னா அவன் அசுரர்கள்ன்றதுனால அவங்க தேவர்களை அழிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் காத்தே இருக்காங்க. ரெண்டு தரப்புலயும் பயங்கரமா போர் தொடங்கப்படுது. வீரபாகு அவங்க கோட்டைகளை தகர்த்துட்டு இருக்க சமயத்துல தம்பியான வீரகேசரி அம்பு மழையா தாரகாசுரன் மேல பொழிகிறாரு. தாரகாசுரனும் தலிக்காத அம்பு மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். இரு பக்கமும் தாக்குதல் பயங்கரமா நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அதிபயங்கரமான அம்புகள் ஏவப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல வீரகேசரியால இந்த அம்புகளை தாங்க முடியாம தாரகாசுரன் வீரகேசரிய மயக்கமடைய செய்றாரு. இத தொலைவுல இருந்து பார்த்த வீரபாகு தாரகாசுரர் கூட போர் புரிய வராரு. இப்ப வீரபாகுக்கும் தாரகனுக்கும் கடுமையான யுத்தம் நிகழுது. அங்க தேவர்களும் அசுரர்களும் மாறி மாறி தன்னை தாக்கிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பயங்கரமான அஸ்திரத்தை ரெண்டு பேருமே உபயோகிக்கிறாங்க. வீரபாகுவும் உபயோகிக்கிறாரு, தாரகனும் உபயோகிக்கிறான். அக்கோனியம் அப்படின்ற ஒரு நெருப்பு அஸ்திரத்தை தாரகன் வீரபாகு மேல எய்றாரு. அதற்கு இணையான ஒரு அஸ்திரத்தை வீரபாகுவும்
தாரகன் மேல வீசுறாரு. 2 அஸ்திரமும் ஒன்னா மோதி தன்னோட வலிமையை இழக்குது. இப்படி பல பல அஸ்திரங்கள் கூட போர் நடந்துகிட்டு இருக்கு. மழை, நெருப்பு, காற்று, சூறாவளின் எல்லா விதமான அஸ்திரங்களும் அங்க மோதி உரு தெரியாம காணாம போயிட்டு இருக்கு. கடைசியா ஸ்ரணவ அஸ்திரம், நாராயண அஸ்திரம் உட்பட்ட எல்லா அசுரர்களையும் 2 பக்க வீரர்களுமே, அசுரர்களும் சரி தேவர்களும் சரி, விட்டுட்டு அங்க சண்டை தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வீரபாகு மிகப்பெரிய தாரகனால எதிர்த்து தாக்க முடியாத வீரபத்திரம் அப்படின்ற அஸ்திரத்தை எய்றாரு. அது ஒரு நெருப்பு அஸ்திரம். அதுல வர ஜுவாலைய யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியாது. தாரகன் அந்த அஸ்திரத்துக்கு பயந்து கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். உடனே வீரபாகவும் தாரகனை பின் தொடர்ந்து போறாரு. ஏன்னா முருகப்பெருமான் வீரபாகுக்கு தாரகனை வதம் செய்யணும் அப்படின்ற உத்தரவு கொடுத்ததுனால அவனை அழிக்க முடியாம நம்ம இங்க இருந்து புறப்பட முடியாதுன்ற காரணத்தினால வீரபாகுவும் கிரௌஞ்ச மலைக்குள்ள நோக்கி போறாரு. கிரௌஞ்சமலை ஏற்கனவே தாரகனோட நண்பன் அப்படின்னு சொல்லியாச்சு. வீரபாகு உள்ள போன உடனேயே அந்த மலைக்கான வாயில் பகுதி என்ன ஆகுது அப்படின்னா அடைக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த தேவர்கள் கொஞ்சம் தன்னோட படையில இருந்து இங்க வீரபாகு உள்ள போய் மாட்டிக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி தன்னோட சக்தியை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை தளருது. அதனால அவங்க கொஞ்சம் சோர்வடைகிற சமயத்துல அசுரர்கள் இன்னும் வேகமா தேவர்களை தாக்குறாங்க. இதற்கு இடையில வீரபாகு அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள போனா வெறும் இருட்டா இருக்கு. எங்கேயுமே தாரகனை கண்டுபிடிக்க முடியல. வீரபாகுவோட சேர்த்து அவர் கூட வந்த சேனைகளும் அந்த மலை கிட்ட நெருங்குறாங்க. மலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த படை வீரர்கள் உள்ள வரணுன்றதுக்காக மறுபடியும் அந்த வாயில திறக்குது. மொத்த போர் வீரர்களும் அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ள போனதுக்கு அப்புறம் தன்னோட வாயில் கதவை அடைச்சிருது அந்த மலை. ஏன்னா அது ஒரு மாயமலை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா. மொத்தம் இப்ப வீரபாகவும் அவர் கூட வந்த தளபதிகளுமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிரௌஞ்ச மலை அப்படின்ற மலையில போய் சிறை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வீரபாகு ரொம்ப யோசிக்கிறாரு. இப்படி மாட்டிக்கிட்டோமே, இதற்கு தீர்வே இல்லையா முருகப்பெருமானே, நீங்க சொன்ன வேலையை முடிக்காமையே நான் உயிர் விட்டுருவோம் போலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு முருகனை தியானிக்க ஆரம்பிக்கிறாரு வீரபாகு. தாரகன் அந்த குகைக்கு நண்பனும் கூட. அதனால அவனுக்கு அங்க என்னென்ன வழி இருக்குன்னு தெரியும். வீரபாகு அந்த மலைக்குள்ள வந்த உடனேயே வேறு ஒரு வழியில தாரகாசுரன் அந்த மலையை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து இன்னும் மீதி இருக்கிற தேவர்கள் கூட கடுமையா யுத்தம் புரிய ஆரம்பிக்கிறான். தேவர்கள் எல்லாரும் 4 பக்கமும் செதறி ஓடுறாங்க. தாரகாசுரனை பார்த்து பயந்து அங்கங்கேயும் பதுங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வை முருகப்பெருமானுக்கு தெரிய வருது. முருகப்பெருமான் உடனே தன்னோட தேரை வாயு தேவனை உபயோகிக்க சொல்லி வாயு வேகத்துல கிரௌஞ்ச மலைக்கு வந்து அடைகிறாரு முருகப்பெருமான். வந்து வீரபாகவும் மற்ற வீரர்களும் சிறைக்குள்ள இருக்கிறத பார்த்து முருகப்பெருமான் வந்த உடனேவே அங்கிருந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். உடனே வெற்றிவேல் வீரவேலின் கூச்சல் போட்டுட்டு அங்க அசுரர்களை எதிர்க்க தயாராகிறாங்க. இது வரைக்கும் அசுரர்கள் பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன திடீர்னு தேவர்கள் முழக்கமிடுறாங்களே அப்படின்னு ஆச்சரியத்துல பார்க்கும் போது அங்க தேர்ல இளைஞனான முருகப்பெருமான் தேஜசுடன் வந்துகிட்டு இருக்காரு. அவரை பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. உடனே தாரகாசுரன் பக்கத்துல இருந்த தன்னோட வீரரை கூப்பிட்டு கேக்குறாரு, யார் இவனோட சிறுவனை பார்க்கவே ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்கே, சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து வந்தது போல அப்படி ஒரு பிரகாசம் அவன் முகத்துல தெரியுது. இவனை பார்க்கும் போது இவன் கூட சண்டை போடணும் எனக்கு தோண மாட்டேங்குது, இவனை கையெடுத்து வணங்கணும் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லி தாரகாசுரன் மெய் மருந்து முருகப்பெருமான பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே பக்கத்துல இருந்த வீரன் தாரகாசுரன் கிட்ட சொல்றாரு, நீங்க சொல்றது உண்மைதான், இவர் முருகப்பெருமானே தான், சிவபெருமானோட நெற்றிக்கண்ல தோன்றின வடிவேலன் தான் இவருக்கு முருகன், குமரன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் சொல்லி பல பல பெயர்களால பக்தர்கள் இவரை கொண்டாடிட்டு வராங்க. இவரை எதிர்க்க சிவபெருமானால கூட முடியாது. அப்படி ஒரு வீராதி தீரர் தான் இந்த சிவமைந்தன் அப்படின்னு சொல்லி தாரகாசுரன் கிட்ட முருகப்பெருமான பத்தி அவரோட செயல்களை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு தாரகாசுரனோட பணியால். இப்படி மெய் மறந்து முருகப்பெருமான பாத்துக்கிட்டு இருக்காரு தாரகாசுரன். தாரகாசுரன் கிட்ட முருகப்பெருமான் வந்த உடனேவே தாரகன் சொல்றாரு, அதாவது உன் தந்தையான சிவபெருமான் தான் எங்களுக்கு வரம் கொடுத்தாரு, எங்களுக்கும் தேவருக்கும் ஜென்மாந்திர பகை இருக்கு, அதனால தான் நாங்க சிவபெருமான வேண்டி இப்படி பல பல வரங்கள் பெற்றோம், நீயும் எங்களுக்கு ஒத்துழைச்சினா நான் உங்களையும் பூஜிக்க தயாராதான் இருக்கோம், அதனால இந்த தேவர்களுக்கும் எங்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டையில நீ தலையிடாம அமைதியா போயிடணும் அப்படின்னு சொல்லி தாரகாசுரன் முருகன் கிட்ட சொல்றாரு. முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்களை அழிக்க சொல்லி கட்டளை இட்டதே சிவபெருமான் தான். ஏன்னா அவர் வரம் கொடுக்கும் போதே என்ன பண்ணாரு, யாரையும் துன்புறுத்த கூடாது, எந்த உயிர்களுக்கும் உங்களை
உங்களால எந்தவித பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் இறைவன் உங்களுக்கு வரம் கொடுத்தாரு. ஆனா நீங்க வரத்தை வாங்கிட்டு அதை எதையுமே கடைபிடிக்காம மக்களுக்கு முழுக்க முழுக்க துன்பம் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த காரணத்தினால உங்களை வதம் செய்யணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் என்னோட அவதாரமே நிகழ்ந்தது. அதற்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி முருகப்பெருமான் தாரகாசுரன் கிட்ட சொல்றாரு. நீ ஒரு சிறு பாலகன், நீ என்ன அழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தாரகாசுரன் தன்னோட ஆணவத்தால மிகவும் பயங்கரமா கோவப்படுறான். தன்னோட ஆணவம் தலைக்கு ஏற மறுபடியும் முருகப்பெருமானை எதிர்த்து ஆயுதத்தை விடுறான் தாரகாசுரன். முருகப்பெருமானும் தன்னோட ஆயுதங்களால தாரகாசுரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. தாரகாசுரன் ஒரு யானை முகம் கொண்டவன் இல்லையா, அவனை பல வாட்டி தும்பிக்கையெல்லாம் அழிச்சு பாக்குறாரு. அவன் மாயா அசுரன் அப்படின்றதுனால அவர் எத்தனை வாட்டி அந்த தும்பிக்கைகளோ அவனோட பாகங்களை துண்டிச்சாலும் மறுபடியும் அது திருப்பி வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால போராட முடியல அப்படின்ற கட்டத்துல தாரகாசுரன் கிரௌஞ்ச மலைக்குள்ள போய் ஒளிய ஆரம்பிக்கிறான். கிரௌஞ்ச மலையில ஏற்கனவே வீரபாகும் மற்ற படை வீரர்கள்லாம் இருக்காங்க. தாரகாசுரனும் ஒளிய ஆரம்பிக்கிறான். தன்னோட கையில இருந்த வேலாயுதத்தை முருகப்பெருமான் அந்த மலை மீது எறிகிறாரு. அதோட சக்தியால அந்த மலை சிதறி முதல்ல தன்னோட உயிரை விடுது. அதற்கப்புறம் அங்க இருந்த வீரபாகுவும் வீரர்களும் மீட்கப்படுறாங்க. மலை அழிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வெளியே காப்பாற்றப்படுறாங்க. தாரகனும் வெளியே வரான். ஆனா அவன் 3 பேர்கள்ல 3 வடிவங்கள் எடுக்கிறான். விந்தியன் மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன் அப்படின்ற பெயர்ல 3 வடிவங்களை கொள்றான் தாரகன். முருகப்பெருமான் தன்னோட பரமேஸ்வரோட மொத்த சக்தியா உருமாறி அந்த போர்ல வீழ்த்துறாரு. தாரகன் போர்ல இறந்து போயிடுறான். இத பார்த்த தேவர்கள் எல்லாரும் முருகருக்கு பூமாரியா மழை பொழியறாங்க. தாரகாசுரன் இறந்ததுக்கு அப்புறம் அசுரர்கள் படை சிதறி ஓட ஆரம்பிக்குது. முதல் கட்டமா தாரகன் அழிச்சு வெற்றி வாகை சூடுறாரு முருகப்பெருமான். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரலாம். இது போல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.